வெல்கம் வியூவர்ஸ். ஒன்றும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டெக்னாலஜி அப்டேட்ஸ் இந்த சேனலில் வந்துட்டே இருக்குங்க. தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரி ரேஷன் கார்டில் எப்படி ஒரு புது மெம்பரை உங்களோட ரேஷன் கார்டில் ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி வீடியோ டெமோ பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுடைய ஒய்ஃபோடைய நேமை உங்களுடைய பாண்டிச்சேரி ரேஷன் கார்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் இந்த வெப்சைட், இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் புதுசாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மெம்பரை ஏற்கனவே உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு, பாண்டிச்சேரி ரேஷன் கார்டு இருக்குது, அதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அதாவது இன்க்ளூஷன் ஆஃப் அடல்ட் மெம்பர், முதிர்ந்தோர் பெயர் சேர்த்தல், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான கைட்லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. கைட்லைன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் நியூ மெம்பர், அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, அந்த ரேஷன் கார்டுடைய அங்கே ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணணும். அந்த டிலீட் பண்ண அது ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுடைய ஆன்லைன் ரேஷன் கார்டு இதில் போயிட்டு நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு அதோடைய பிடிஎஃப்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த 2 டாக்குமெண்ட்டும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தா தான் இது அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஆதார் சர்டிஃபிகேட் ஆஃப் நியூ மெம்பர். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபோடது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கேபியிலிருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ 100க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 500க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ 100 to 500 கேபிஸ்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் ஃபார்மேட் பிடிஎஃப்பில் தான் இருக்கணும். ஸோ இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்தால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் டன் பை சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர். ஸோ ஃபீல்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க, அப்போது ஓடிபி நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கணும். அதாவது ஆதார் சர்டிஃபிகேட், அது யாருடைய, இப்போ உங்கள் ஒய்ஃபுடைய ஆதார் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட், டெலிஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் மெம்பர். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வச்சுருக்கணும். அவங்க வரும்போது நீங்கள் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது காட்டணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண 2 டேஸில் பேமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த இதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் அடல்ட் நேம் சர்வீஸ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாண்டிச்சேரியா, காரைக்கால, மாஹேவா, ஏனமாக கேட்குது, பாண்டிச்சேரின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இதில் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் ஆதார் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அந்த ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 4 டிஜிட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் ஆஃப் எனி ஃபேமிலி மெம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த ஃபேமிலி மெம்பரில் இருக்க மொபைல் நம்பர் யாராவது ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐ அக்ரி டு ப்ரொவைட் த அபோவ் டீட்டெயில்ஸ் டு அவைல் ஆன்லைன் சர்வீசஸ் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். ஓடிபி ஹஸ் பீன் சென்ட்னு வந்திருக்கு எனக்கு இப்போ மெசேஜ். கீழேயே பாருங்கள் என்டர் யுவர் ஓடிபின்னு இருக்குது. அதில் உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு போயிட்டோம். இப்போ பாருங்கள் இன்க்ளூஷன் ஆஃப் அடல்ட் மெம்பர், ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ், நம்மளோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை அந்த நம்பர் கொடுத்த உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கேன் ஆட் த மெம்பர் ஃபார் இன்க்ளூஷன். ஸோ இதில் யாரோட டீட்டெயில்ஸ் நம்ம இது பண்ண போகிறோமோ அதை நம்ம என்டர் பண்ணணும்.
அடுத்து மெம்பர் நேம் என்டர் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணணும். ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் வித் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ குடும்பத் தலைவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஸோ டாட்டர் இன்லா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. மைக்ரேட்டட் ஃப்ரம் கேட்குறாங்க. எந்த ஊர்லேருந்து இப்போ எந்த ஊருக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. ஸோ மைக்ரேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்குபேஷன். இப்போது முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர். ஸோ இந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் மார்க் இல்லாதது ஆப்ஷனல் தான். கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ப்ரொவைட் ஆதார் நம்பர் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் அடல்ட் மெம்பர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் இது வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுத்துக்கலாம். கேஸ் கனெக்ஷன் சிங்கிள், ஓகேங்களா. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து யூஷுவல் ரெசிடெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதெல்லாம் மேண்டிட்டரி கிடையாது. இப்போ பாருங்கள் இங்கே வந்து மேண்டிட்டரி ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள். மேரேஜ் சர்டிஃபிகேட்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் ஃபார் ப்ரூஃப் வெதர் இஸ் அப்ளிகபிள் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ டெலிஷன் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து அந்த டெலிஷன் சர்டிஃபிகேட்டை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆதார் கார்டு, அதே மாதிரி ஆதார் நான் ரெண்டுத்தையும் நான் ரெடி பண்ணி பிடிஎஃப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 100 to 500 KB இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்க்ளோஸ் டாக்குமெண்ட் டெலிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இப்போ கொடுத்தாச்சு. இப்போ டிக்ளரேஷன் பை ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் ஐ டிக்ளேர் த அபவ் பர்டிகுலர்ஸ் கிவன் பை மீ ஆர் கரெக்ட். அந்த டீட்டெயில்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீடுன்றதை செலக்ட் பண்ணிக்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சேவ் த டேட்டான்னு கிட்ட ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணலை, அதனால் வந்து அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ கனெக்ஷன் நம்பர் அண்டு கேஸ் டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணல, அதனால் இது கேட்குது. இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன் அதை.
இப்போ பாருங்கள், யுவர் அப்ளிகேஷன் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் அடல்ட் சர்வீஸ் இஸ் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. யுவர் ரிக்வஸ்ட் ஹஸ் பின் ரிஜிஸ்டர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் நோட் திஸ் for all your reference. Please remember that application will be processed only after making payment. ஸோ பேமெண்ட் பண்ணால் தான் இது ப்ரொசீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிக் ஹியர் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் பிஃபோர் பேமெண்ட் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கிளிக் ஹியர் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ வந்து ப்ரொசீட் டு மேக் பேமெண்ட்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மோடு கேட்குது. எஸ்பிஐ இ பேமெண்ட்டாக, பேமெண்ட் ஃபார் கேட்வே, எது வேணுமோன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு பேங்க்னாலும் இந்த பேமெண்ட் கேட்வே இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணாலும் கார்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ 10 ரூபா உங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு எனக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இதுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ரிசிப்ட் வேணுன்ற போது கிளிக் ஹியர் டவுன்லோட் த ரிசிப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸில் நம்ம இப்போ வந்து அடிஷ்னல் ஆஃப் மெம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபை ஆன அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிடும். உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது queries இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை இது இஷ்யூ இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் கிடையாது. நாங்கள் இது ஒரு சர்வீஸாக, இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேனே தவிர இதுக்கும் எங்கள் கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எனக்கு கேட்குறாங்க. நாங்கள் இது பண்ணுறது கிடையாதுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது queries இருந்துச்சுன்னா அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்களே ஒரு அட்ரஸ் இந்த வெப்சைட்லேயே எங்களை தொடர்பு கொள்ளவும் கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் பிரான்ச் அட்ரஸ் வில்லியனூர், ஏம்பலம், காரைக்கால், மாஹே, ஏனம். இவங்களுக்கு காலோ இல்லை மெயிலோ பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு பாண்டிச்சேரி ஆன்லைன் சர்வீசஸ் ரிலேட்டடாக இபி பில் பேமெண்ட் பண்ணுறது, கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுக்கிறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறது, இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்ஸையும் இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதை ட்ரை பண்ணி இங்கே நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.